එක බීජයක්. ஒரு விதையானது ඒ බීජ පොළොවට දාන්න අවශ්‍යයි. அந்த விதையை நிலத்துக்கு போட வேண்டும். ඒ වගේ තමයි දෙවියන් වහන්සේ. அதே போலத்தான் தேவனும் ඔබගේ ජීවිතයේ පොළොවට දැම්මම ඒක පළදරන්නව ගසක් වගේ උන්වහන්සේ වෙනස් කරයි. உங்கள் வாழ்க்கையை நிலத்துக்கு போட்டதும் அது கனி கொடுக்கிற மரமாய் மாற்றி அமைப்பார். සමහරවිට ඒ ගා ඉතා ලස්සනට තියෙයි. சில நேரம் அந்த மரத்தை பார்த்தால் மிக அழகா இருக்கும். නමුත් ගා පිරිසුදු කරයි. කපලා ඒක පිරිසුදු කරයි. ஆனால் அந்த மரத்தை தேவன் சுத்திகரிப்பார். ඇයි පිරිසුදු කරන වෙලාවේ ඒක අමාරු. ஏன்? සමහර දේවල් කපලා දායි. ஏனென்றால் சுத்திகரிக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு சில காரியங்கள் வெட்டித்தான் ஆக வேண்டும். ඇයි කපන්නේ? ஏன் வெட்டப்படுகிறது? ඒක ඉතා අධික පළදරන්නව පිණිස. அது மிகுந்த கனிகளை கொடுக்க සමහර முடியாது. මනුෂ්‍යයන් අපෙන් අයින් වෙයි. சில மனிதர்கள் நம்மை விட்டு போவார்கள். සමහර දේවල් අපගෙන් නැති වෙලා යයි. ஒரு சில காரியங்கள் நம்மை கையில இருந்து ඒක போய்விடும். අපිට අමාරු වගේ තියෙයි. அந்த நேரங்களிலே கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்கும். නමුත් ஆனாலும் ඒක ඉතා අධික පළදරන පිණිස දෙවියන් වහන්සේ අපව වෙනස් කරනවා. ஆனாலும் அது மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மை உருவாக்கி மாற்றுவார்.